ஆசைகள் வளர வளர பணச்சேர்க்கையிலே வெறி ஏற்படுகிறது. நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் இடமில்லாதபடி பணம் ஈட்டுவார்கள். ஆனா இது எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேங்கிறான் கிருஷ்ணன். நான் ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டாண்டா இருக்கேன், அதை அவன் உணர்றது இல்லை. இந்த மாதிரி பணம் அதிகமாகிற போது என்ன தோணுது அப்படின்னா, தனக்கு யாராவது இடைஞ்சல் பண்றான், என்ன பண்ணிடுறான், அவனை தீர்த்துறான். 1 லட்சம் கொடுத்து தீர்த்துறான். ஆளை க்ளோஸ் பண்ணிடு, என் பேர் வெளியே வரக்கூடாது, ராவோட ராவா முடிச்சிடு, தேவக்கோட்டை கூட்டிட்டு போய் அங்க போட்டுதல். இந்த எதிரியை நான் அழித்து விட்டேன், அந்த எதிரியை நாளை அழிப்பேன், நான் அனுபவிக்க பிறந்தவன். எனக்கு எல்லா தெய்வங்களும் கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு அந்தந்த சாமியுடைய பிரசாதம் வீடு தேடி வரப்போகுது. இதுக்கு புண்ணியமா வாழ்ந்து நியாயமா வாழணுங்கிற அவசியம் இல்ல. எந்த சாமி எந்த கோவில் இருக்கு அதை வீட்டுக்கு வர வைக்க முடியும் என்னால? எல்லாம் டொனேஷன் தான் கொடுத்துட்டா அந்தந்த கோயில் பிரசாதம் வீடு தேடி வரும் இல்ல, சாமியே வரும் இல்ல. கட்ட வேண்டிய பணத்தை கட்டினா சாமி பல்லக்களையே வீட்டுக்கே வர வச்சிடலாமியா? அப்புறம் என்ன, சாமியுடைய பிரசாதமே வந்துருச்சுன்னா அதிர்ஷ்டமே வந்த மாதிரி தானே. இதுக்காக மனுஷன் நியாயமா வாழணுமா? இதுக்காக மனுஷன் உண்மையா பேசணுமா? வேண்டியதில்லை. ஆமா, பணம் இருந்தா போதையா, பணம் இருந்தா எல்லாம் செய்யலாம்யா. என்னை எதிர்த்தவன் யாரும் வாழ முடியாது, நான் இந்த ஏரியாவுக்கே ராஜா. எவனாவது என்னை பற்றி தப்பா பேசுனீங்க, எதிர்த்தீங்க, அவ்வளோதான், இருக்க முடியாது நீங்க, அவ்வளோதான் என்று இவனை பார்த்தாலே பயப்படணுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குகிறார். இதெல்லாம் அசுர சம்பத்து பண்ற வேலையா? நியாயமா சம்பாதிக்கிறவன் இப்படிலாம் சொல்ல மாட்டாயா? அநியாயமா சம்பாதிக்கிறவன் தான் பணம் எக்கச்சக்கமா பெருத்து போச்சு. அப்ப என்ன, எவனாவது நம்மளை பற்றி தப்பா பேசுனா அவனா போட்டு தள்ளு, அந்த மாதிரி இறங்கிறான்ல.